பஞ்சாங்கம் என்று சொல்கிறோமே, அப்படி என்றால் என்ன, அதன் பயன் என்ன என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். பஞ்ச என்றால் 5, அங்கம் என்றால் உறுப்புகள், பஞ்சாங்கம் என்றால் 5 உறுப்புகள் அல்லது 5 விதமான கணக்கீடுகள் என்று பொருள். அது என்ன 5 விதமான கணக்கீடுகள்? அதாவது இந்த பூமியில் நிகழும் நிகழ்வுகளில் சூரியன், சந்திரன் போன்ற 9 கோள்களும் முக்கியமான பங்கு வகிக்கின்றன. அதாவது நம்முடைய முன்னோர்களின் ஆராய்ச்சியின்படி இந்த 9 கோள்களே புவியில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் காரணமாக அமைகின்றன என்று. ஆனாலும் அவரவர் வாழ்க்கையில் வரும் நிகழ்வுகள் எல்லாம் அவரவரின் கர்ம பலன்களின்படி வருகிறது என்கிறார்களே என்றால், அவரவரின் கர்ம பலன்படிதான் வருகிறது. அவைகளை ஏற்படுத்தி தருபவர்கள் இந்த நவகோள்கள் அல்லது 9 கோள்கள். இந்த நவகோள்களின் இருப்புக்கள், நிலைகள் இவற்றை பற்றியே, இவைகளின் நிலைப்பாடுகளை பற்றிய கணக்கீடுகளே பஞ்ச அங்கங்கள் அல்லது பஞ்சாங்கம் என்று சொல்லப்படுகிறது. ஆகட்டும், அந்த 5 அங்கங்கள் என்னென்ன என்றால், 1 திதி, 2 கரணம், 3 நட்சத்திரம், 4 யோகம், 5 வாரம். அப்படின்னா என்ன பார்ப்போம். முதலில் திதி, அதாவது அமாவாசை முதல் பௌர்ணமி வரை சந்திரா நிலவு வளர்கிறாள். பௌர்ணமி முதல் அமாவாசை வரை தேய்கிறாள். இந்த வளரும் நிலையை வளர்ப்பிறை என்றும் தேயும் நிலையை தேய்பிறை என்றும் சொல்லுகிறோம். இந்த 2 பிறை சமயங்களிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அளவில் வளர்ந்தும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அளவில் தேய்ந்தும் இருக்கிறாள். அந்த ஒவ்வொரு நாளும் அவள் இருக்கும் வளர் தேய்மான அளவுகளின் நிலைக்கு ஏற்ப அவளது குணங்கள் மாறுகின்றன. அதன் காரணத்தால் அதற்கு ஏற்ப புவியில் நிகழ்வுகள் ஏற்படுகின்றன. அதாவது மனிதர்கள் விரும்பி செய்யும் நிகழ்வுகளிலும் அந்த குணங்கள் சாதகமாகவோ சாதகம் இல்லாமலோ பாதகமாகவோ கூட இருக்கின்றன. இந்த கணக்கு என்ன என்பதை நாம் கற்றுக்கொண்டால், எந்த திதியில் எந்த நிகழ்வுகள் அதிகம் நடக்க முடியும் என்பதை நாம் முன்கூட்டியே அறிய முடியும். நாம் செய்ய போகும் ஒரு செயலுக்கு இந்த திதி சாதகமாக இருக்குமா என்பதையும் நாம் அறிய முடியும். இந்த கணக்கீட்டு முறைகளுக்கு பெயர் திதி கணக்குகள் என்று பெயர். அடுத்து கரணம். கரணம் என்பது திதியின் கால அளவில் பாதியை குறிக்கிறது. அதாவது அந்த சந்திரன் ஆனவள் ஒவ்வொரு திதியிலும் முதல் பகுதியில் ஒரு குணத்தை உடையவளாக இருக்கிறாள். 2வது பகுதியில் சற்று குணம் மாறுபட்டவளாகவும் இருக்கிறாள். நாம் முன்பு சொன்னதைப் போலவே திதி என்ன செய்யும் என்பதைப் போல இந்த கரணங்களும் என்ன செய்யும் என்பதை நாம் புரிந்து கொண்டால் இன்னமும் துல்லியமாக அதனை நாம் பயன்படுத்த முடியும். ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்கு திதியும் அந்த குறிப்பிட்ட சாதகமான குணத்தை உடையதாக இருந்து, கரணமும் அந்த குறிப்பிட்ட குணத்தை சாதகமாக உடையதாக இருந்து விட்டால் அந்த காரியத்தை நாம் இன்னமும் சிறப்பாக வெற்றிகரமாக செய்ய முடியும். இப்படி கரணம் என்பதன் கணக்கு. அடுத்து நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் என்ற வார்த்தைக்கு பொருள் சந்திரனின் இருப்பிடம் என்று பொருள். அதாவது க்ஷேத்திரம். க்ஷேத்திரம் என்பது மருவி நட்சத்திரம் என்று. ஆகட்டும், அதற்கான விளக்கத்தை பார்ப்போம். பூமியை மையமாக கொண்டு, புவியின் அச்சினை மையமாக கொண்டு இந்த பிரபஞ்சம் என்ற கோளத்தை நாம் பார்த்தால், இந்த கோளத்தை இந்த அச்சிலிருந்து 3 பெரும் பாகங்களாக பிரிக்க முடிகிறது. அது சத்துவம், ரஜஸ், தமஸ் குணங்களின் அடிப்படையில். அந்த ஒவ்வொன்றையும் மீண்டும் 3ஆக பிரிக்கிறோம். அப்படி பிரித்தால் மொத்தம் 9 துண்டுகள் வருகின்றன.
அவைகள் ஒவ்வொன்றையும் மீண்டும் 3 பிரிக்கிறோம். இப்படி பிரித்தால் 27 துண்டுகள் வருகின்றன. இன்னமும் கூட பிரித்து கொண்டே செல்ல முடியும் இப்படி. ஆனால் நம் பெரியவர்கள் கணக்கிட வசதியாக இந்த இடத்தில் நிறுத்தி கொண்டார்கள். அப்படி 27 துண்டுகள் வருகின்றன. ஆகாசத்தை ஆரஞ்சு சுளையை போல துண்டு போட்டால் 27 துண்டுகள் வருகின்றன புவியை சுற்றி. இந்த ஒவ்வொரு துண்டும் தான் ஒரு க்ஷேத்திரம் அல்லது நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆகாச துண்டுகளை நிரந்தரமாக எப்படி முதல், 2வது, 3வது, 27வது என்று நினைவில் வைக்க முடியும், அடையாளம் காண முடியும் என்றால், அங்கு இருக்கும் விண்மீன் கூட்டங்களை நாம் அடையாளமாக வைத்துக்கொண்டு நிரந்தரமாக நாம் புரிந்து கொள்ள முடியும் இது எத்தனையாவது துண்டு என்பதை. அதனால்தான் இந்த ஆகாச துண்டிற்கும் அங்கு இருக்கும் விண்மீன் கூட்டத்திற்கும் ஒரு ஒப்பீட்டு கணக்கு வந்தது. ஆகட்டும், நாம் கவனித்து பார்த்தோம் என்றால் இந்த சந்திரனுக்கு இன்னொரு நிலைப்பாடும் வருகிறது நாம் முன்பு பார்த்ததை விட. அது என்ன என்றால், இந்த சந்திரன் பூமியை சுற்றி வரும்பொழுது இந்த 27 துண்டுகளின் வழியாக பயணிக்கிறாள். அதாவது 27 நட்சத்திரங்களின் வழியாக. இந்த 27 நட்சத்திர பகுதிகளும் வேறு வேறு இயல்புகளை உடையவைகளாக இருக்கின்றன. அதனால் இந்த சந்திரா அந்த வழியாக செல்லும் பொழுது வேறு வேறு மனநிலைகளை அடைகிறாள். அதனால் வேறு வேறு குணங்களை அடைகிறாள். அதனால் அவளுடைய நடவடிக்கைகள் மாறுகின்றன. அதனால் நாம் முன்பு பார்த்ததைப் போலவே இந்த நடவடிக்கைகளுக்கு ஏற்ற நிகழ்வுகளே உலகத்தில் நடக்கின்றன. நாம் செய்ய விரும்பும் செயல்களுக்கும் கூட அவைகள் சாதகமாகவோ பாதகமாகவோ இருக்க முடியும். அதனால் குறிப்பிட்ட செயலுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரம் சாதகமாகவோ பாதகமாகவோ இருக்க முடியும். அதை நாம் முன்கூட்டி கண்டுபிடிப்பதற்குத்தான் இந்த நட்சத்திர கணிதம் நமக்கு தேவைப்படுகிறது. அடுத்து யோகம். பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது பூமியை சந்திரனும் சுற்றுகிறாள், சூரியனும் சுற்றுகிறான். சூரியன் இறைவன், சந்திரன் இறைவி. இந்த சந்திராவானவள் சூரியனிடம் வரும்பொழுது அமாவாசை என்ற நிலையை அடைகிறாள். சூரியனை விட்டு நேர் எதிராக பிரிந்திருக்கும் பொழுது பௌர்ணமி என்ற நிலையை அடைகிறாள். இந்த சந்திரா இப்படி சூரியனை அடையும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், ஆனால் வருத்தமாக இருக்கிறாள். ஏனென்றால் இந்த சூரியன் அவருடைய பெற்றோர்களையும் முன்னோர்களையும் பற்றி நினைத்து கொண்டு தியானித்து கொண்டு ஜபம் செய்து கொண்டு வழிபட்டு கொண்டு இருப்பதில் ஆர்வமாக இருக்கிறார். என்னாகும், அம்மாவுக்கு கோபம் வந்துடும். அதனால் வாடி போகிறாள். இந்த வருத்தத்துடன் அவரை பிரிந்து செல்கிறாள். பிரிந்து போக போக என்னாவது, அவர் மேல் இருக்கும் பிரியம், அன்பு, காதல் அதிகமாகிறது. அவள் மகிழ்ச்சியாகிறாள் அவர் மேல். வளர்ந்து வளர்ந்து நேர் எதிராக செல்லும் பொழுது, வெகு தூரம் செல்லும் பொழுது அவள் பூரண சந்திரன் ஆகிறாள். அவரை மீண்டும் அடைய வேண்டும் என்ற பூரிப்பினால் பிரகாசம் அடைகிறாள். மீண்டும் அவரை நெருங்கி வருகிறாள். நெருங்கி வரும்பொழுது தேய்பிறை. மெல்ல மெல்ல அவர் கிட்டே வரும்பொழுது அவர் இப்படி இருப்பதை புரிந்து கொண்டு மீண்டும் வருத்தம் அடைகிறாள். அமாவாசை. இப்படி சூரியன் சந்திரன் இருவருக்கும் இடையில் உள்ள தூரம், அதாவது பாகை, தினசரி மாறிக்கொண்டே இருக்கிறது. இருவருக்கும் இடையில் இருக்கும் பாகை மாறுபாட்டின் அளவிற்கு ஏற்ப இந்த சந்திராவின் மனநிலை மாறுகிறது. அதற்கு ஏற்ப நாம் முன்பு பார்த்த மாதிரியே அவளுடைய நடவடிக்கைகள் மாறுகின்றன. அதனால் புவியியல் நிகழ்வுகள் மாறுகின்றன. அதற்கு ஏற்ப நாம் செய்ய போகும் காரியத்திற்கு அந்த காலகட்டம் சாதகமாகவோ பாதகமாகவோ அமைகிறது. இதை நாம் முன்பே கணக்கிட்டு அறிய முடியுமா என்றால் அறிய முடியும். அதாவது இந்த சந்திரா சூரியனிலிருந்து எவ்வளவு பாகைகள் தூரத்தில் இருக்கிறாள் என்பதை பொறுத்து அவளுடைய நடவடிக்கைகள் என்ன என்பதை நம் முன்னோர்கள் கணக்கிட்டு வைத்துள்ளார்கள். அந்த ஒவ்வொரு கால அளவிற்கும் பெயர் ஒரு யோகம்.
என்று பெயரிட்டுள்ளார்கள். அதனால் எந்த யோகம் எதற்கு சாதகம் என்பதை கணக்கிட்டு சொல்லியுள்ளார்கள். நாம் அதை பயன்படுத்தி கொள்ள முடியும். அடுத்து வாரம். வாரம் என்ற வார்த்தைக்கு பொருள் இங்கே கிழமை என்று பொருள். கோள்கள் 9 இருக்கின்றன என்றாலும் அதில் 7 கண்ணுக்கு தெரிந்தவைகள், 2 கண்ணுக்கு தெரியாதவைகள். இந்த கண்ணுக்கு தெரிந்த 7 கோள்களும் ஒவ்வொரு நாளும் ஒருவர் ஆட்சி என்ற வீதத்தில் இந்த படைப்பை நடத்துகிறார்கள், இந்த உலகத்தை நடத்துகிறார்கள். அதனால் ஒவ்வொரு நாளும் அந்த கோளின் தலைமைக்கு மற்ற கோள்கள் சேவை செய்பவைகளாக இருக்கின்றனர். அதனால் அந்த தலைமை கோளின் குணம் அந்த குறிப்பிட்ட நாளில் ஓங்கி இருக்கிறது. அப்படி என்றால் எந்த நாளில் எந்த கோள் ஆட்சி செய்கிறது என்பதை நாம் கண்டறிய முடியுமா என்றால், அதை கண்டறிந்துதான் நம் முன்னோர்கள் கிழமைகளின் பெயர்களை சூட்டி உள்ளார்கள். எந்தெந்த நாளில் எந்தெந்த கோள் ஆட்சி செய்கிறாரோ அந்த கோளின் பெயரிலேயே அந்த நாள் அமைக்கப்பட்டு உள்ளது. அதனால் அந்தந்த கிழமையிலும் அந்தந்த கோளின் சுபாவ விருப்பங்களை பூர்த்தி செய்யவே மற்ற கோள்கள் சேவை செய்கிறார்கள். அப்படி அதற்கு ஏற்பவே உலகில் எல்லாம் நிகழ்வுகளும் நிகழ்வுகளுக்கு சாதகமான அமைப்புகளும் உள்ளன. அதனால் நாம் செய்ய போகும் ஒரு செயல் எந்த கோளின் தன்மைக்கு பொருத்தமானதோ, எந்த கோளின் தன்மை குணங்களின் பட்டியலுக்கு கீழே வருகிறதோ அந்த கோளின் கிழமையில் அந்த காரியத்தை துவக்கினால் அது மிகச் சிறப்பாக நடக்கும். அதற்காகத்தான் இந்த வாரம் என்ற கணக்கீடு அல்லது கிழமை என்ற கணக்கீடு பயன்படுத்தப்படுகிறது. ஆகட்டும், இப்பொழுது கண்ணுக்கு தெரியாத 2 கோள்கள் இருக்கிறார்கள், ராகுவும் கேத்துவும். அவர்களுக்கு தனியாக 2 கிழமைகள் இல்லை. அவர்கள் எல்லா நாட்களிலும் உள்ளே வருகிறார்கள். ராகு ஒவ்வொரு நாளிலும் ராகு ஆட்சி செய்யும் 1.5 மணி நேரம் ராகு காலம் என்றும், அதே போல கேத்து ஆட்சி செய்யும் காலம் யமகண்டம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. அது சரி, நானே 10 ரூபாய்க்கு கத்தரிக்காய் வாங்கி வரலாம் என்று செல்கிறேன். அதற்கு தேவை எனக்கு 5 நிமிடம். இத்துணை பஞ்சாங்க கணக்குகளையும் பார்த்து கொண்டு நான் எப்படி அதை செய்வது? பஞ்சாங்கத்தை பார்க்கவே நமக்கு 5 மணி நேரம் வேண்டும் போல இருக்கிறதே என்றால், இப்படி ஒவ்வொரு நிகழ்விற்கும் நமக்கு பஞ்சாங்க கணக்கு தேவையில்லை. ஆனால் வாழ்க்கையில் முக்கியமான காரியங்களை துவக்குகிறோம், முக்கியமான முடிவுகளை எடுக்கிறோம், முக்கியமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுகிறோம், முக்கியமான நபரை சந்திக்க செல்கிறோம், முக்கியமான விஷயங்களை பேச விவாதிக்க விரும்புகிறோம் என்றால் அந்த சமயங்களில் சிரமம் பார்க்காமல் இந்த கணக்குகளையும் நாம் கணக்கிட்டு ஈடுபட்டால் அந்த காரியத்தை நல்லபடியாக செய்ய முடியும். அதனால்தான் சொன்னார்கள் பெரியவர்கள், காலத்தை கருதினால் கைகூடும் என்று. அதனால் பஞ்சாங்கத்தை பற்றி மேலும் நன்றாக புரிந்து கொண்டு நாமும் சுகமாக வாழ்வோம். இதனை நம் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து பயன்படுத்த கற்றுக் கொடுத்து அவர்களையும் சுகமாக வாழ வைப்போம். வாழ்க பாரதி, வாழ்க பாரதம், வாழ்க பாரத பண்பாடு.